சொல்லப் போகும் இந்த சொல்லையே கேட்பான் ஒருவனது இன்னொரு சொல் வெல்லாது என்று உணர்ந்த பிறகே அந்த சொல்லை சொல்ல வேண்டும் என்றாரே வள்ளுவர் என்று அறி. தான் எண்ணியதை பிறர் ஏற்கச் சொல்லும் சொல்லாற்றல் உள்ளவன், சொல்லும் செய்தி கடினமானது என்றாலும் மறதி போன்ற சோர்வு இல்லாதவன், கேட்பவர் பகையாளர் என்றாலும் அதற்கு அஞ்சாதவன் ஆகிய ஒருவன் மீது பகை கொண்டு வெல்வது எவர்க்கும் கடினமே என்றார் வள்ளுவர் என்று அறி. சொல்வன்மை என்னும் அதிகாரம் அதனில் வள்ளுவன் சொன்னவை கேட்டு நான் சகியே மூர்ச்சை அடைந்தே விட்டேன், கண்முன் நின்ற உலகமும் மறைந்தே விட்டது. இந்த வாசகம் சொன்ன அவனை கண்டால் ஒழிய நினைவுகள் வந்து கூடாது என்று உணருகின்றேன். வள்ளுவன் இருக்கும் இடம் தேடியே சகியே என் நிலையை எடுத்து உரையாயோ. அவன் இருக்கும் இடம் தேடியே என் நிலையை எடுத்து உரையாயோ. சகியே என் நிலையை எடுத்து உரையாயோ, ஒரு முறை உரையாயோ. சகியே உரையாயோ. பசியால் துடிக்கும் தனது தாயின் வேதனையை தணிப்பதற்காக கூட மகனானவன் அறிவுடையோர் பழிக்கும் இழிவான செயல்களில் ஈடுபடக்கூடாது என்றாரே வள்ளுவர். தாயின் பசிக்கொடுமையை தீர்ப்பதற்கு கூட தவறான வழிகளில் ஈடுபடுதல் ஆகாது என்று சொல்லும்போது நாம் அநீதியான வழிகளில் பொருளோ பணமோ தேடக்கூடாது என்பதும் வலியுறுத்தப்படுவது புலனாகிறது என்று தெளிந்து கொள்வோமே. பிறர் வருந்துமாறு தீவினை வழியால் பெற்ற பொருள் எல்லாம் பெற்றவன் வருந்துமாறு அழிந்து விடும். நல்வழியில் வந்த செல்வம் என்றால் அதனை இழந்தாலும் மீண்டும் வந்து பயன் தரும் என்றாரே வள்ளுவனார் என்று அறி. அழிந்து விடும் என்று சொல்லும் போது இப்பிறப்பிலேயே அது அழிந்து விடும் என்பதுவும்
பின்னர் வந்து பயன் தரும் என்னும் போது நல்ல வழியில் தேடியவை இம்மையிலும் பின்னர் மறுமையிலும் பயன் தரும் என்று புலனாகிறது என்றும் தெளிந்து கொள்வோமே. அழகாக பாடுகின்ற சிவப்பு விழி கொண்ட எங்கள் வரிக்குயிலே நல்ல கருங்குயிலே, வினை தூய்மை என்னும் அதிகாரம் அதனில் வள்ளுவன் சொன்ன கதை கேட்டனையோ. நீ பறந்து செல்லும் இடமெல்லாம் வள்ளுவன் வாசகத்தை பாடி பொருள் சொல்லாயோ. எத்தனை பேர் பாடல் கேட்டு பயன் பெற்றார் என்று மீண்டு வந்து எனக்கொரு கால் சொல்லாயோ. அழகாக பாடுகின்ற சிவப்பு விழி கொண்ட எங்கள் வரிக்குயிலே நல்ல கருங்குயிலே, வரிக்குயிலே நல்ல கருங்குயிலே, நல்ல கருங்குயிலே. வினைத்திட்பம் என்ற பகுதியில் வரும் 4ஆம் குறளில் சொல்லுவது எல்லோருக்கும் எளிது. சொல்லியதை செய்து முடிப்பதுதான் கடினம் என்றாரே வள்ளுவர் என்று அறிவாயே. அதாவது நான் இந்த வேலையை இன்ன விதத்தில் செய்து முடிப்பேன் என்று ஒழுங்குமுறைகளை எல்லாம் சொல்வது எல்லோர்க்கும் சுலபமான காரியம். ஆனால் சொன்னபடியே அவ்வாறு செய்து முடிப்பது பெரும்பாலானோர்க்கு அது இயலாத காரியமாகும் என்று நாம் புரிந்து கொள்வோமே. நினைத்ததை செயல்படுத்துவதில் உறுதி உடையவர்களாக இருந்தால் அவர்கள் நினைத்தவாறே வெற்றி பெறுவார்கள் என்றாரே 6ஆம் குறளில் வள்ளுவர். நினைத்த வேலையை செய்து முடிப்பதற்கு அந்த வேலையில் ஆற்றல் வலிமையோடு மன உறுதியும் கொண்டவராக இருந்தால் அந்த வேலையில் வெற்றி பெறுவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்வோமே. கூட்டமாக பறந்து வந்து மாமரக் கிளையிருந்து மவுன நோன்பு பூண்டிருக்கும் சாம்பர் நிறப்புறாவே கீழ் தின்ன நல்லதினை முதலா தானியங்கள் நான் தருவேன் என்னருகே வந்து நின்று
அமைச்சியலின் கீழ் வரும் வினை செயல் வகை என்னும் அதிகாரம் அதனில் ஐந்தாவது குறள் சொல்லும் கருத்து யாதென்று பார்ப்போ என்னில் ஒரு காரியத்தில் ஈடுபடுவதற்கு முன்பு அதற்கு தேவையான பொருள் கருவி காலம் வினையிடமாகிய ஐந்தினையும் குறையில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது வள்ளுவன் கருத்தாகும் என்று அறிவீரே. இது எல்லா மக்களுக்கும் பொருந்தும் பொது கருத்தாகும் எனினும் ஆட்சியாளரை பொறுத்தவரை பொருள் என்று சொல்லும் போது எதிரிக்கும் தமக்கும் இடையே உள்ள பொருள் வளங்கள் கருவி என்ற போது இரு பக்கத்திலும் உள்ள படைப்பலம் காலம் என்ற போது இரு பக்கத்திற்கும் பொருத்தமான காலம் வினை என்னும் போது மேற்கொள்ளப் போகும் செயல்முறை இடம் என்னும் போது வினைக்கு உகந்த இடம் ஆகியவற்றை எடை போட்டு பார்த்து காரியத்தில் இறங்க வேண்டும் என்று சொல்லுகிறாரே வள்ளுவர். மானே மடப்பிடியே மட அன்னமே மயிலே குயிலே மதிப்பற்றதோர் மாணிக்கமே. மயிலே குயிலே மதிப்பற்றதோர் மாணிக்கமே மதிப்பற்றதோர் மாணிக்கமே. தன்னருகே இருக்கும் பொருளின் உருவத்தையும் அதன் நிறத்தையும் காட்டும் பளிங்கினைப் போல் ஒருவனது மனத்தே மிகுந்துள்ள உணர்ச்சியை அவனது முகம் காட்டிவிடும் என்றாரே வள்ளுவர். அதாவது பளிங்கு புறப்பொருளை தன்னகத்தே காட்டும் வேளை ஒருவனது முகமோ அவனது உள்ளத்தே வழமைக்கு மாறாக குடிகொண்டு இருக்கும் உணர்ச்சியை புறத்தே காட்டிவிடும் என்றாரே வள்ளுவர். உள்ளத்தே குடிகொண்டு இருக்கும் உணர்ச்சியை புறத்தே காட்டிவிடும் என்றாரே வள்ளுவர். உள்ளத்தே குடிகொண்டு இருக்கும் உணர்ச்சியை புறத்தே காட்டிவிடும் என்றாரே வள்ளுவர். அந்த உணர்ச்சி ஒரு துயரமாகவோ மனத்தை அரிக்கும் பிரச்சனையாகவோ அன்றி ஒரு மகிழ்ச்சியாகவோ எதுவாகிலும் இருக்கலாம் என்று நாம் உணர்ந்து கொள்வோமே. குறிப்பறிதல் என்னும் அதிகாரம் அதனில் வள்ளுவன் சொன்ன ஒரு கருத்தினை கேட்டீரோ நாகணவாய். மஞ்சள் நிற அலகோடு மஞ்சள் நிறக்கால்களும் கண்ணருகே மஞ்சள் நிறவட்டமும் கொண்ட ஒரு நாகணவாய். உன்முகம் எப்பொழுதும் அப்படியே சாந்தியாயிருப்பதனால் உன் உள்ளத்தில் ஒரு குழப்பமும் இல்லையோ சொல்லு நீ.
கற்கும் நான் ஒருவன் உன்னை போலவே இருக்க உன் அருளை வேண்டுகிறேன் என் அழகு நாகணவாய் என் அழகு